asexual reproduction as different from sexual reproduction. Which of the following not representing asexual reproduction? Inverse of both மேல் அண்ட் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட், அதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸே. அது ஏதாவது வராது, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட ரெப்ரஸன்டேஷனா வராது. அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதான் வரும். 27வது கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு கேள்வி என்ன கேட்டுக்கான்னு சொல்லிட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. 28ம் அதே மாதிரி, ஏன்னா ஒரே மாதிரி வந்துன்னா சேம் டைப்ல வந்து கேட்கறனால அவங்களுக்கு என்னன்னா நீங்க சால்வ் பண்ற மாதிரி கொடுத்துருங்க. 29 பாருங்க. which multicellular organism show fragmentation is a common mode of asexual reproduction. என்ன சொல்றாங்க, கீழ்கண்ட பலசல் உயிரினங்களில் எது துண்டாக்கம் பாலினமற்ற இனப்பெருக்க முறையை பொதுவாக காட்டுகிறது. ஸோ ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன சொன்னேன், ஸ்பைரோகேரியா. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணு, ஃபிராக்மெண்டேஷனாவே ஸ்பைரோகேரியா வரும் அப்படின்னு சொன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் இது. நீங்க லேர்ன் பண்ணா ஈஸியான கொஸ்டின், லேர்ன் பண்ணா டஃபான கொஸ்டின். ஏன்னா நம்ம எது வரும் கரெக்டா சொல்ல முடியாது. ஆன்சர் டி தான் வரும். அடுத்து, வாட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் when buds from a leaf margin of a bryophyllum develop into the new plant. அதாவது bryophyllum தாவரத்தின் இலை ஓரங்களில் உருவாகும் மொட்டுகள் புதிய தாவரங்களாக வளரும் போது அது எந்த வகையான இனப்பெருக்கம் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. நல்லா கணிங்க, இப்பதான் பார்த்தோம். என்னதுல இருக்கு, பட் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன வரும், பட்டிங் மெத்தட் ரைட்டா. அப்ப இது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரைட்டா. ஸ்கோர்லாம் கிடையாது. பட்டிங் த்ரூ த ஸ்டெம் நாட்ஸ், தண்டோட கணுக்கள்லாம் கிடையாது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனா அவன் என்ன சொல்றான், இலையோட ஓரங்கள் சொல்லிட்டான். அதனால என்னன்னா ஸ்டெம் தண்டு வராது, இலைப்பகுதின்னு வரும்போது என்னதான் வரும், கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து, so the following is advantage of the vegetative propagation. Plant grew this way take longer to bear the fruit. It allows propagation of the seedless plants such as the banana. அதாவது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் என்பது ஒண்ணும் கிடையாது. ஏசெக்சுவல் மெத்தட் சொல்லுமா, அது ஏசெக்சுவல் மெத்தட் நிறைய டைப்ஸ் இருக்கும். மேஜர் டைப்ஸ் சொல்லுவாங்க, அம்பர்லா டைப்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஒரு தாவரம் இருக்குன்னா அதோட இலை பகுதியில் இருக்கலாம், தண்டு பகுதியில் இருக்கலாம், வேர் பகுதியில் இருக்கலாம். அதுல இருந்து தனியா என்னன்னா ஒரு புதிய உயிரினங்கள் உருவாக முடிந்ததுன்னா அது எதுக்குள்ள வச்சிருவாங்க அப்படின்னா இந்த தாவரத்தோட இனப்பெருக்கத்தோட வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் கீழே வந்து வச்சிருவாங்க. இதுல இது வந்து நல்லா கவனியா, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பொறுத்தவரைக்கு ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், பட்ஸ் இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புதிய ஆர்கானிசம் உருவாக்கக்கூடியதா இருக்கும். இது ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கலா தான் இருக்கும். ஜெனட்டிக்கலா இந்த பேரண்ட் பிளான் எப்படி இருக்கோ அதோட கேரக்டர் அப்படி என்னன்னா கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த கேள்வி என்ன, பிளான் த்ரூ திஸ் வே டேக் லாங்கோ டு பியர் எல்லாம் கிடையாது. அது என்ன மெத்தட்னா செக்ஷுவல் தான். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏன்னா சீடுலெஸ் அப்படின்னு ஏ செக்ஷனாவே சீடு இருக்காது. அப்ப சீடுலெஸ் பிளான் தான் வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும். கிராஸ் பாலினேஷன் தேவை கிடையாது. ஏன்னா சிங்கிள் தான், சிங்கிள் இது போதும். சிங்கிள் செல் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பிளான்ட் வந்து போதும். ஆல் நியூ பிளான் ஜெனட்டிக்கலி டிஃபரெண்ட் கிடையாது, ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். இப்பதான் பார்த்தோம், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கும். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா பி தான் வரும்.